வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. இந்த கந்தனுக்கு உகந்த இன்னைக்கு ஆடி கிருத்திகை நாள்ல உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி என் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஆடி கிருத்திகைனால முருக வழிபாடு நான் ரொம்ப 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 எளிமையா செஞ்சேன். ஏன்னா எப்பவுமே நம்ம ஆடம்பரமா செய்யறதே காட்டிட்டு இருக்கோம். அதனால எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி ரொம்ப எளிமையா நான் எப்படி பூஜை பண்ணேன். அதே மாதிரி ஒரு வெற்றிலை தீபம் மட்டும் இல்லாம இன்னைக்கு புதுசா ஒரு தீபம் ஏத்திருக்கேன். அந்த தீபத்தோட பயன்கள் என்ன, அதனால என்ன நன்மை நடந்திருக்கு, அது எதுக்காக ஏத்துறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். முருகனோட வழிபாடுங்கிறது இந்த கலிகாலத்துல கலியுகத்துல அதிகமாயிட்டு இருக்கு. சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் இப்ப நிறைய முருக பக்தர்கள் இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் ஏன் ஆன்மீகத்தை பத்தியே பேசுறீங்க அப்படின்னா, நானும் என் டெய்லி விளாக், என்னோட ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ற டைம்லாம் நான் போடுவேன். ஆனா இந்த ஆடி மாசங்கனால எனக்கு வேற எதுவுமே போட டைம் கிடைக்க மாட்டேங்குது. கண்டிப்பா நான் போடுறேன். உங்களுக்கும் அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெறும் நான் ஆன்மீகத்துக்கு சேனல் மட்டும் நான் இதுல பண்ணல. என்னோட டெய்லி விளாகும் தான் நான் இதுல போடணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப ஆடி மாசங்கனால யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ இது தவற விட்டா நமக்கு அடுத்த வருஷம் ஆடி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த வீடியோலாம் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது உங்களுக்கு என் ஃபேமிலி ஸ்பெண்ட் பண்ற டைம் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அது மட்டும் இல்லாம நம்ம இப்ப நமக்கு வயசு இருக்கு, நம்ம கிட்ட பணம் இருக்கு, நமக்கு ஓடுறதுக்கு தெம்பு இருக்குங்கும் போது நம்ம எல்லாமே ஒரு எல்லாத்தையும் ஒரு கேஷுவலா எடுத்துக்குவோம். நம்ம கிட்ட எல்லாமே இருக்குங்கிற பட்சத்துல. ஆனா நமக்கும் வயசாகும், நமக்கும் முடியாம போகும், நம்மளாலையும் சில சமயத்துல பணத்தினால கஷ்டங்கள் வரலாம். அப்படி வரும்போது அதுக்கு அப்ப போய் நம்ம கடவுள் காலில் விழுந்தா நம்மளை விட பெரிய சுயநலவாதி வேற யாருமே இருக்க முடியாது. எனக்கு நான் என்ன எனக்கு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்குற சக்தியை கொடு, அதுல இருந்து மீண்டு வர ஒரு வழியை காட்டுன்னு தான் நம்ம வேண்டணுமே தவிர நீ எனக்கு கூரையை பிச்சுக்கிட்டு கொடுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம கர்மா, நம்ம செஞ்ச நல்வினை தீவினை இதை பொறுத்துதான் நமக்கு நல்லது நடக்கும். எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சூப்பர் ஸ்டார்ல இருந்து சாமானியன் வரைக்கும் எல்லாருமே போகிற ஒரு இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா கோவில் மட்டும்தான். அந்த கோவில் இல்லைன்னா நிறைய மனநல காப்பகங்களும் நிறைய முதியோர் இல்லங்களும் இன்னமும் உருவாகி இருக்குங்கிறதுதான் உண்மை. ஏன்னா வயசான காலத்துல எத்தனையோ பேர் தனிமையில இருக்கும்போது அந்த இரவு நேரத்தை கழிக்கிறது ரொம்ப கொடுமை. ஆனா பகல் நேரங்கள்ல அவங்க கோவில் குளம் இது மாதிரி போகும்போது அவங்களுக்கு ஒரு மனசு ஆறுதல் கிடைக்குது. அதனாலதான் கோவில் குளங்கிறத கட்டி வச்சாங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஸ்பத்திரின்னு தான் நான் சொல்லுவேன். கோவிலுக்குள்ள போகும்போது நமக்கு எதிரியா இருக்கிறவங்க நினைச்சா கூட நம்ம நல்லா இருக்கும்னு தான் வேண்டுவோம். ஏன்னா கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம மனசுல அழுக்கோட இருந்தா நம்மளையும் அவர் தண்டிச்சிருவாரு அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். நம்ம முன்னோர்கள் பாத்தீங்கன்னா எந்த விஷயத்துல மருந்து இருக்கோ, எந்த விஷயத்துக்கு நல்லது நடக்குமோ, எந்த விஷயத்துக்குலாம் நம்மளை நல்லபடியா கொண்டு போகணும்னு நினைச்சாங்களோ அதுக்கு எல்லாமே பயமூர்த்தி தான் வச்சாங்க. ஏன்னா நம்ம நல்ல வழியில சொல்லும் போது யாருமே கேட்க மாட்டோம். இப்ப நைட்டு நேரத்துல மரத்தடியில தங்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதுல ஒரு வாயு வெளிப்படும் போது நமக்கு அது ஒத்துக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல ஒரு சயின்ஸ் இருக்கு. ஆனா இது சயின்ஸ் ரீதியா நம்ம சொல்லும் போது நம்ம யாரும் நம்ப மாட்டோம். வேப்ப மரத்து உச்சியில் நின்று பேய் ஒண்ணு ஆடுது பாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம பேய்க்கு பயப்படுவோம். ஆனா சயின்ஸுக்கு பயப்படுறோமோ இல்லையோ பேய்க்கு நம்ம பயப்படுவோம். அதனால என்ன பண்ணாங்க நம்ம முன்னோர்கள் இந்த மருந்து, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி போகக்கூடாத இடங்கள், இந்த மாதிரி செல்ல வேண்டிய இடங்கள், இதுங்க எல்லாத்துக்குமே சாமி பேரை சொல்லிதான் நம்மளை வழி நடத்தினாங்க. அப்பதான் நம்ம பயந்து எல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம எல்லாத்துக்கும் ஆன்மீகம் சொல்லியிருக்கு. அதனாலதான் நான் ஆன்மீகத்துல ஈடுபாடு எனக்கு அதிகம். ஸ்பிரிச்சுவாலிட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கு. அதனாலதான் இந்த வீடியோக்கள்லாம் நான் போடுறேன். அதுக்காக நான் ஃபுல் டைம் சாமியார் மாதிரியே எல்லாமே பேசிட்டு இருப்பேன் அப்படின்லாம் கிடையாது. நானும் என்டர்டைன்மெண்டான ஒரு ஆளு தான், ஜாலியான ஒரு ஆளு தான். எங்க வீட்லயும் நல்ல ஒரு ஜாலியான விஷயங்கள் தான் நடக்கும். நாங்க பேசுவோம், எல்லாமே சாதாரணமா தான் இருப்போம். ஆனா நான் ஒரு விஷயம் சொல்லும் போது இது முக்கியமான தகவல், அந்த விஷயத்துக்குரிய மரியாதையோட நான் சொல்லணுங்கிறதுனாலதான் இவ்வளவு பொறுமையா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆன்மீகத்தை பத்தி பேசும்போது நம்ம விளையாட்டுத்தனமாகவோ இல்ல கேலி கிண்டலாவோ பேசக்கூடாது. அதனாலதான் நான் இவ்வளவு பொறுமையா சொல்றேன். அதனால வயசாயிருச்சு, உங்களுக்கு என்ன இவ்வளவு வயசாயிருச்சா நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லா ஏஜ்ல இருக்கவங்களும் ஆன்மீகத்துல கொஞ்சமாவது நம்பிக்கை வச்சு நம்ம வழிபட தொடங்கினோம்னா நம்மளோட நல்ல விஷயங்கள் நமக்கு தொடர்ந்து நடக்கிறது நம்மளால அனுபவபூர்வமா உணர முடியும். அதே மாதிரி தேவையில்லாத சிந்தனைகள் நமக்கு வராது. இப்ப தேவையில்லாத ஒருத்தவங்களை பத்தி நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. நமக்கு எல்லாத்துக்குமே முருகன் பாத்துக்குவான்.
அதுக்கப்புறம் வந்து பெருமாள் இருக்காரு, நமக்கு வந்து மாரியம்மன் துணை இருக்காங்க, நமக்கு என்ன பயம், நமக்கு கடவுள் துணை இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வரும். ஏதாவது ஒண்ணு மேல நம்பிக்கை வச்சு நம்ம போனா மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு அடுத்தடுத்த லெவல் போக முடியும். யாருமே இல்லைன்னு நம்ம தோண்டு போனோம்னா நம்மளால வந்து அடுத்த விஷயத்துக்கு நகரவே முடியாது. நான் எப்பவுமே மனுஷங்களை விட அதிகமா நம்புறது கடவுளை தான். அதுவும் இந்த 10 வருஷமா தான். இந்த 10 வருஷத்துலயே எனக்கு இவ்வளவு நல்லது பண்ணிருக்காருன்னா, நான் அந்த சின்ன வயசுல இருந்தே நான் இன்னும் நல்லா சாமி கும்பிட்டு இறை நம்பிக்கையோட இன்னும் இருந்திருந்தேன்னா எனக்கு இன்னமும் வந்து என் லைஃப்ல வந்து நிறைய மாற்றங்கள் நடந்திருக்குமோ அப்படின்னு நான் இப்ப ஃபீல் பண்றேன். இதை வந்து நான் 60 வயசுல ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் நான் வந்து பூஜை புனஸ்காரங்களை ரொம்ப வந்து கரெக்டா இருப்பேன். எங்க வீட்லயும் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இதுல எல்லாம் இருப்பேன். இந்த நாள்ல இது பண்ணணும், இதை பண்ண போறேன், இப்படி இருங்க, விளக்கேத்துனதுக்கு அப்புறம் யாரும் கத்தாதீங்க வீட்டுலன்னு கொண்டு சொல்லிடுவேன். சத்தமா கூட பேசினா கூட விளக்கேத்தும் போது எனக்கு கோவம் வரும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்க பண்ணுவோம். எங்க வீட்டுக்காரும் வந்து எங்களோட நல்ல ஒத்துழைப்போட இருக்கும்போது எனக்கு அந்த பிரச்சனை இல்ல. அதே மாதிரி நீங்களும் வந்து வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்ப காலத்துல எங்களுக்கும் கூட அந்த சாமி கும்பிடும்போது சில சண்டைகள் இதெல்லாம் வரும். ஏன்னா அந்த ஏஜ்ல எங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்காது. அப்புறம் போக போக கடவுள் நம்பிக்கையில ஆழமா போக போகதான் அதோட உண்மை தத்துவம், அதோட வந்து ஒரு ஆன்மா, ஒரு ஆறா எல்லாமே புரிஞ்சுது எங்களுக்கு. அதனால வந்து நீங்களும் வந்து இறை நம்பிக்கையோட இருக்கணுங்கிறதான் என்னோட ஆசை. என் வீடியோவை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு ஆடி கிருத்திகையில நான் எவ்வளவு எளிமையா நான் பூஜை பண்ணியிருக்கேன். இது வந்து எல்லாராலையும் பண்ண முடியும். அப்படிப்பட்ட பூஜை தான் பண்ணியிருக்கேன். அதனால வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோல வந்து யாருக்கெல்லாம் வந்து வேலை கிடைக்கலையோ, அதே மாதிரி யாருக்கெல்லாம் வந்து ஏதாவது தடங்கள் ஏற்படுதோ அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு தீபம் வந்து சொல்லியிருக்கேன். இந்த தீபத்தை வந்து நீங்க ஏத்தும் போது நமக்கு அந்த கிரகத்தோட இது நீங்கி, தடைகள்லாம் நீங்கி நமக்கு நல்லது நடக்கும். அதனால நீங்களும் வந்து வேண்டுதல் வைங்க. ஆடி கிருத்திகைக்கு வேண்டுதல் வச்சு அடுத்த தை கிருத்திகை வரைக்கும் நீங்க வந்து அந்த கிருத்திகை மாசம் வர வர நீங்க வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது நடக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வழக்கம் போல நான் வந்து முருகனுக்கு வெற்றியை தரக்கூடிய, நமக்கு எல்லாம் வெற்றியை தரக்கூடிய வெற்றிலை தீபத்தை தான் வந்து ஃபர்ஸ்ட் ஏத்திருக்கேன். இன்னைக்கு ஆடி கிருத்திகை, நாளைக்கு செவ்வாய்க்கிழமையும் ஏத்தலாம். இன்னைக்கு கிருத்திகைங்கனால ரொம்ப ஸ்பெஷலுங்கனால இன்னைக்கு நான் வந்து வெற்றிலை தீபத்தை வந்து ஏத்திருக்கேன். அகல் விளக்குல தாம்பூலத்துல வெற்றிலை 6 வெற்றிலை வச்சு காம்புகளை வந்து அகல் விளக்குல போட்டு நெய் விட்டு சிகப்பு மலர்கள் வச்சு சிகப்பு திரிய 2 திரிய ஒன்னா திரிச்சு நம்ம வந்து நெய்யில நல்லா துவைச்சி அதுக்கப்புறம் வந்து நுனி பகுதியை நல்லா முறுக்கி விட்டு அதுக்கப்புறம் நெய் விளக்கு ஏத்துங்க. நெய் விளக்கு இந்த வெற்றிலை தீபம் ஏத்தும் போது நமக்கு நல்லபடியா வெற்றியை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகநாதனுக்கு அரோகரா அப்படிங்கிற இதை மனசுக்குள்ள சொல்லிட்டு நீங்க வந்து வேண்டுதல் வைங்க. இரண்டாவதா நம்ம பார்க்க போற முக்கியமான தீபம் என்னன்னா, வேலை யாருக்காவது கிடைக்காம இருக்கு, உத்தியோகத்துல வந்து தடை இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த துவரம்பருப்பு விளக்கு வந்து ஏத்துங்க. துவரம்பருப்பை நல்லா ஒரு தட்டுல தாம்பூலத்துல பரப்பி அது மேல வந்து 2 அகல் விளக்கு வச்சு சிகப்பு திரியில நெய் விட்டு நீங்க வந்து விளக்கு ஏத்தணும். இது வந்து நீங்க முருகனுக்கு உகந்த நாட்கள், அப்புறம் வந்து செவ்வாய்க்கிழமைகளை நீங்க ஏற்றி வர வர நீங்க வந்து ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. 9 வாரம் 12 வாரம் இல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு, இல்ல வேலை கிடைக்கிற வரைக்குமே நான் செய்யறேன் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டு நீங்க வந்து இந்த தீபத்தை வந்து ஏத்தி பாருங்க. உங்களுக்கு வேலையில வந்து நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், நல்ல வந்து வருமானம் பெருகும். அதுக்காக தான் வந்து இந்த துவரை வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் அதிபதிக்கு, செவ்வாய் கிரகத்துக்கு உரியது. செவ்வாய் தோஷம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்க இந்த மாதிரி பரிகாரத்தை நம்ம செய்யும் போது நமக்கு வந்து நல்லது நடக்கும். இந்த தானியங்களை வந்து நீங்க அடுத்த நாள் வந்து விளக்கெல்லாம் எடுத்துட்டு பறவைகளுக்கு போட்டீங்கன்னா அந்த பறவைகள் சாப்பிட சாப்பிட நமக்கு அந்த கிரக கோளாறுகளும் நீங்கி நமக்கு நல்ல வழி பிறக்கும். அதனாலதான் வந்து இந்த விளக்க வந்து ஏத்த சொல்றாங்க. இந்த கிரகத்துக்கு உரிய தானியம்ங்கிறனால இந்த செவ்வாய் கிரகத்துக்கு உரியத்துக்கு நம்ம முருகனுக்கு உகந்த நாள்ல ஏத்துறோம். தொடர்ந்து உங்களுக்கு நல்ல வழி பிறக்கணும்னு நீங்க வேண்டிக்கிட்டு இன்னைக்கு ஆடி கிருத்திகை சாயங்காலம் கூட நீங்க ஏத்தலாம். நான் வந்து மதியத்துக்கு மேல நான் வந்து வேலைக்கு போயிடுவேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து காலையிலேயே வந்து பூஜைகள் வேலையை எப்பவுமே முடிச்சிருவேன். ஏன்னா ஈவினிங் வர 8 மணி ஆயிரும். அதனால வந்து நான் வந்து இது பூஜைகள் வந்து தடை இருக்கக்கூடாதுன்னா விடிய காலையில எந்திரிச்சு எல்லா வேலையும் பண்ணிடுவேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விநாயகருக்கு ஃபர்ஸ்ட் என்னோட தீபத்தை ஏத்தி அவரோட செஞ்சுட்டு அதுக்கப்புறம் குலதெய்வ விளக்கு ஏத்திட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து வெற்றிலை தீபம் ஏத்திட்டு அப்புறமா துவரம்பருப்பு தீபத்தை வேலை கிடைக்கணும், இன்னும் நல்ல வேலையா கிடைக்கணும் அப்படிங்கிறத வந்து நினைச்சு நான் வந்து ஏத்திட்டு இருக்கேன். ஏன்னா 4 வருஷம் ஒரு அரசு வேலையில நான் இருந்தப்ப கான்ட்ராக்ட் வேலை இருந்தப்ப அந்த வேலை வந்து எனக்கு போயிடுச்சு. அந்த வேலையை முழுசா நாங்க நம்பி இருந்தோம், 450 பேர் நம்பி இருந்தோம். ஒட்டுமொத்தமா ஒரே நாள்ல அந்த வேலையை வந்து எங்க கிட்ட இருந்து எடுத்துட்டாங்க. அதனால அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா அன்னைக்கு முருகனோட திருக்கல்யாணம், கந்த சஷ்டி விரதம்லாம் முடிஞ்சு ரொம்ப சந்தோஷமா ஏற்றம் வருங்கிற நிலைமையில நான் நினைச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல இப்படி ஒரு இடி வந்து என் தலையில விழுந்துச்சு. அதனால வந்து நான் முருகனை இன்னமுமே நம்புறேன்.
நான் அந்த முருகன் செய்த சோதனை, முருகன் எனக்கு வைத்த பரீட்சைன்னு ஒரு வீடியோ, லாங் வீடியோ போட்டிருப்பேன். அதை வந்து பாருங்க. என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்பயும் வந்து நான் முருகனுக்கு நன்றி தான் சொன்னேன். ஏன்னா இந்த வேலையில இருந்து போனாலும் எனக்கு அடுத்தது ஒரு நல்ல வழி பிறக்கும், வேற வழி காட்டுவாருங்கிற நம்பிக்கையில தான் நான் இன்னமும் இருக்கேன். எனக்கு கண்டிப்பா காட்டுவாரு. ஏன்னா யாருமே நமக்கு யாருமே நம்ம யாரும் துரோகம் பண்ணல, யாருமே வந்து திருடல, பொய் சொல்லல. அப்புறம் ஏன் நம்ம பயப்படணும்? முருகன் வந்து பாத்துக்குவாரு. எல்லாரையும் வந்து நல்லது நமக்கு வழி நடத்துவாரு. அதாவது சொல்லுவாங்கல்ல ஒரு சினிமா டைலாக்ல, கெட்டவங்களுக்கு வந்து ஆண்டவன் நிறைய கொடுப்பாரு, ஆனா கை விட்டுருவாரு. நல்லவங்களை வந்து சோதிப்பாரு, ஆனா கைவிட மாட்டாருன்னு. என்னையும் என் குடும்பத்தையும் என் முருகன் என்னைக்குமே கைவிட மாட்டாரு. அந்த நம்பிக்கையோட இந்த ஆடி கிருத்திகை பூஜையை சிறப்பா நான் செஞ்சேன். நீங்களும் இந்த ஆடி கிருத்திகைய சிறப்பா வந்து கொண்டாடுங்க, வழிபாடு செய்யுங்க. முருகனை வணங்குறவங்களுக்கு என்னைக்குமே வந்து தோல்விங்கிறதே கிடையாது. அதனால வந்து கந்தன் வந்து நம்ம மனசை வந்து இன்னமும் வலிமையாக்குறதுக்கு சில பரீட்சைகள் வைப்பாரு. அதுலயும் நம்ம பாஸ் பண்ணி அவரோட பக்தர், அவரோட குழந்தைங்கிறத நம்ம நிரூபிக்கணும். அதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டுல சாதாரணமா பெத்தவங்களுக்கே நம்ம நிரூபிச்சாதான் நம்ம மேல நம்பிக்கை வரும். அப்படி இருக்கும்போது கடவுளும் அப்படிதான், நம்மள பெத்தவங்க மாதிரிதான். நம்மளால படைக்கப்பட்ட ஒரு உயிர் வந்து இந்த உலகத்துக்கு என்ன பிரயோஜனமா பண்ணுதுன்னு கடவுளும் நமக்கு சில பரீட்சைகள் வைப்பாரு. அந்த பரீட்சையை நம்ம ஜெயிச்சு அவரோட பிள்ளைங்கிறத நம்ம வந்து நிரூபிக்கணும். அதனால வந்து முருகனை இன்னைக்கு வணங்குங்க, உங்களுக்கு நல்ல வழி பிறக்கும். இந்த வீடியோவையும் என் பூஜையும் முருகனையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது கொரிஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க. தேங்க்யூ.